சொந்த வீடு இல்லாதவங்க என்ன செய்யறோம்னு கேட்டா வாடகை வீட்டில் போய் இருக்கிறோம். சில பேர் என்ன செய்யறாங்கன்னா வாடகையா இல்லாம ஒத்தி குத்தகை போகியம் ஒவ்வொரு ஊர்ல ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. அப்படி வீடுகளை பேசி முடிக்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டா இது என் வீடுன்னு வச்சுக்கிறோமே, இது என் வீடு. இப்போ எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா தேவைப்படுது. நான் என்ன செய்வேன்னு கேட்டா, நீங்க வீடு தேடிக்கிட்டு இருக்கிறீங்க, 5 லட்ச ரூபா கொடுத்துருங்க, என் வீட்டில் நீங்க இருந்துக்கிறங்க, நான் எப்போ திருப்பி தர்றேனோ அப்ப நீங்க வீட்டை திருப்பி தந்துருங்க இப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தொகையை கொடுத்துட்டு அந்த வீட்டில் போய் குடியிருக்கிறதுக்கு பேர் தான் ஒத்திங்கிறது. ஒரு வீட்டில் நம்ம மாசம் மாசம் ஒரு அட்வான்ஸை கொடுத்து மாசம் மாசம் வாடகை கொடுத்தோம்னா அது ஒரு டைப்பு. இதுக்கு வாடகை கிடையாது, ஒத்திக்கு என்ன கிடையாது, வாடகை கிடையாது. 5 லட்ச ரூபாய் நான் வாங்கிக்கிற வேண்டியது, வீட்டை உங்கள்கிட்ட தந்துட வேண்டியது, நீங்க இதில் குடியிருப்பீங்க, 10 வருஷம் கூட குடியிருப்பீங்க, எனக்கு 10 காசு கிடைக்காது. இந்த இவ்வளவு ரூபாய்க்கு நான் அந்த வீட்டை கட்டினதுக்காக வேண்டி எனக்கு 10 பைசா கிடைக்காது. உங்கள்கிட்ட 5 லட்ச ரூபா வாங்கினதுக்காக வேண்டி நான் வாடகை வாங்காமலேயே உங்களுக்கு விட்டு தருவேன். நீங்க வாடகை தராமலேயே என் வீட்டில் என்ன செய்வீங்க, அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. இதுதான் கூடுமான்னு அவங்க கேட்கறாங்க. இது தெளிவா தெரியுது, கூடாதுங்கிறதுக்கு பெரிய ஆராய்ச்சிலாம் வேண்டியது இல்லை. இது வட்டி தான். என்ன வட்டி? நீங்க ஏன் வாடகை கொடுக்காம இருக்கிறீங்க? என் வீட்டு இடத்த, என் வீடு இது, நீங்க வாடகை கூடி இருக்கிறீங்க, எனக்கு வாடகை தரணுமா தரக்கூடாது? நீங்க தரணும். ஏன் தராம இருக்கிறீங்க? இப்ப உங்கள்கிட்ட 5 லட்ச ரூபா வாங்கிட்டேன், இந்த 5 லட்ச ரூபாய்க்கு வட்டியாக ரூபாயை வாங்காம என்ன பண்றீங்க, இந்த வீட்டை யூஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த 5 லட்ச ரூபா உங்கள்கிட்ட வாங்காட்டி வாடகை வாங்கியிருப்பேன்ல, நீங்க எதுக்கு வாடகை தராம இருக்கிறீங்க? 5 லட்ச ரூபாய்க்கு வட்டியாக காசா வாங்காம இந்த வீட்டை வாங்கிக்கிறேன். வீட்டுக்கு வாடகை ரூபாய் தானே கொடுக்கணும். இந்த வீட்டுக்கு ஒரு 5000 ரூபாய் வாடகை இருக்கும்ல, இந்த 5000 ரூபாயை நான் ரூபாய் வாங்கி திங்கிறேன்னு தானே அர்த்தம். 5 லட்ச ரூபாய் கொடுத்துப்புட்டு மாசம் மாசம் 5000 ரூபாயை கேஷை வாங்கி வாங்கி திங்கிறேன்னு அர்த்தம். அப்ப வட்டிங்கிறது ரூபாயை வாங்கினாதான் வட்டி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ரூபாயா வாங்கினாலும் வட்டி தான், செக்கா வாங்கினாலும் வட்டி தான், பொருளா வாங்கினாலும் வட்டி தான், அதனுடைய பயன்களை வாங்கி கொண்டால் கூட, என்னது லாபங்களை வாங்கி கொண்டால் கூட அது வட்டி தான். ஒத்திங்கிறது கூடாது. ஒரு மனுஷனுடைய நெருக்கடியை பயன்படுத்திக்கிட்டு, அவன் கஷ்டத்தில் இருக்கான்னு பயன்படுத்திக்கிட்டு 2 லட்ச ரூபாய் கையில் கொடுத்துவிட்டு அவன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு 5 வருஷத்துக்கு வாடகை கொடுக்காம இருந்தா அது நீங்க 2 ரூபாய் கொடுத்துட்டு வட்டி வாங்குறீங்கன்னு அர்த்தம். கேஷா வாங்குறதுக்கு பதிலாக வாடகையை கொடுக்காம இருக்கிறீங்க. வாடகை ரூபான்னு போட்டு பாருங்களேன், ஒரு 3000 ரூபான்னு போட்டு பாருங்களேன், 2 வருஷத்துக்கு எவ்வளவு ரூபா வந்துருச்சு, 72,000 ரூபா ஒடியாந்துரும். 2 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு 3 வருஷம் இருந்தீங்கன்னா அந்த கொடுத்த ரூபாய்க்கு பூரா அனுபவிச்சு போடுறீங்க. திருப்பி போயில முழு ரூபாய் வாங்கிட்டு போயிடுறீங்க. திருப்பி ஒப்படைக்கும் பொழுது என்ன ரூபாயை கொடுத்தீங்களோ அதை அப்படியே வாங்கிட்டு போயிடுறீங்க. இந்த 3 வருஷம் என்ன அடிப்படையில் எங்க இருந்தீங்க? என் வீட்டில் 3 வருஷம் இருந்தீங்களே, அது எந்த அடிப்படையில் உங்களுக்கு ஹலால் ஆகும்? என் வீட்டுலங்க அது. அப்ப வட்டி அடிப்படையில் நீங்க அனுபவிச்சுக்கன்னு அர்த்தம். ஒத்தி மார்க்கத்தில் கூடாது. பச்சை வட்டி இதை தவிர்த்து கொள்ளணும். வாடகை தான் கொடுக்கணும். ஒரு அதிகமான அட்வான்ஸ் கொடுத்தா கூட வாடகையும் பேசி கொடுத்துருங்க இடத்துக்கு.